இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம மேல எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம மேல அதிக அளவு பாசம் காட்டி வளர்க்கிறது நம்மளுடைய பெற்றோர்கள் மட்டும் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல, இப்ப நான் சொல்லப்போற உயிரினங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நெனைப்பீங்க. ரொம்பவே மோசமான பெற்றோர்கள் வாய்ச்சிருக்கு இந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே. அப்படி உலகின் மோசமான பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக்கூ பேர்ட். பறவை இனங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த குக்கூ பேர்ட் தான் ரொம்பவே மோசமான பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த பறவைகள் முட்டையிடும்போது மற்ற பறவைகளோட கூட்டுக்கு போய் அந்த பறவைகளோட முட்டையெல்லாம் இது சாப்பிட்டுட்டு இதனுடைய முட்டையை அந்த கூட்டில் இட்டுட்டு போயிருமா. 11 இருந்து 13 நாட்களுக்குள்ளேயே இதோடைய முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருமா. இந்த குக்கூ பேர்ட் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்றதுனாலேயே இதுங்க வளர வளர தன்னை விட சின்னதாக இருக்கிற மற்ற பறவையுடைய குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா அதனுடைய கூட்டிலிருந்து கீழே தள்ளி விட்டு கதையை முடிச்சிருமா. இதனால தான் இந்த பறவைகள் ரொம்பவே மோசமான பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபயர் பேர்ட். எறும்புகள்லேயே இந்த ஃபயர் அண்ட் எறும்புகள் தான் கூட்டமாக சேர்ந்து இந்த தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டே போகுங்க. இந்த ஃபயர் அண்ட் எறும்புகளில் ஆண் எறும்புகள் எந்த வேலையுமே செய்யாதாங்க. பெண் எறும்புகள் தான் கூடு கட்டுறது, உணவு சேகரிக்கிறது, குட்டிகளை பாதுகாக்கிறதுன்னு எல்லா வேலைகளையுமே செய்யுமா. ஆண் எறும்புகள் சாப்பிட்றது, இனப்பெருக்கம் செய்கிறதுன்னு கூட்டுக்குள்ளேயே சும்மாவே தான் இருக்குமா. இதில் பெண் வேலைக்கார எறும்புகள் பார்த்தீங்கன்னா ஆண் எறும்புகளை எல்லாத்தையும் சாகடிச்சிருங்களாம். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, குட்டி எறும்புகள் முட்டையிலிருந்து வெளியில் வந்து லார்வா ஸ்டேஜில் இருக்கும்போதே அது ஆண் எறும்பு அப்படின்னு தெரிஞ்சா போதும், பெண் வேலைக்கார எறும்புகள் அந்த ஆண் எறும்பு குட்டியை கூட விடாம சாப்பிட்ருங்களாம். ஸோ பெண் வேலைக்கார எறும்புகள் கிட்ட இருந்து தப்பிக்கிற ஒரு சில ஆண் எறும்புகள் மட்டும்தான் வளர்ந்து ராணி எறும்பு கூட இனப்பெருக்கம் பண்ணுமா. இதனால லட்சக்கணக்கான பெண் எறும்புகள் இருக்கிற ஒரு ஃபயர் அண்ட் எறும்பு கூட்டுக்குள்ள 1000க்கும் கம்மியான ஆண் எறும்புகள் தான் இருக்குமா. கொமோடோ டிராகன். பல்லி இனத்திலேயே ரொம்பவே பெருசாக வளரக்கூடிய உயிரினமான இந்த கொமோடோ டிராகன்கள் 10 ஃபீட் நீளத்துக்கு ரொம்பவே பெருசாக வளரும். 136 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியது. பெண் கொமோடோ டிராகன்கள் அதிகபட்சமாக 30 முட்டைகள் வரைக்கும் போடும். முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியில் வர 8 மாதங்கள் ஆகும். பெண் கொமோடோ டிராகன்கள் மண்ணை தோண்டி முட்டை இட்டுட்டு அந்த முட்டைகளை மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு போனதுக்கப்புறமா அந்த முட்டைகள் எல்லாம் என்னதான் ஆச்சு அப்படின்னு கண்டுக்காதான். 8 மாதம் கழிச்சு முட்டையிலிருந்து வெளியில் வர்ற குஞ்சுகளில் எதெல்லாம் மரத்துக்கு மேலே ஏறுதோ அதுங்க மட்டும்தான் உயிர் பிழைக்குமா. மரத்துக்கு மேலே ஏறும்போது கீழே விழுற குஞ்சுகள் எல்லாமே மற்ற கொமோடோ டிராகன்கள் வந்து சாப்பிட்டு தீர்த்துருங்களாம். சில நேரங்களில் குட்டியோட அப்பா அம்மாவே தன்னுடைய சொந்த குட்டியை அடையாளம் தெரியாமல் சாப்பிட்ருங்களாம். அடுத்ததா பரியிங் பீட்டில்ஸ். இந்த பரியிங் பூச்சிகள் இறந்து போன உயிரினங்களை மண்ணுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போய் அதுங்களோட உடலில் அதிகபட்சமாக 30 முட்டைகள் வரைக்கும் போடுமா. முட்டையிலிருந்து வெளியில் வர்ற லார்வாக்களுக்கு தாய் பூச்சி தான் உணவு கொடுக்கும். எந்த பூச்சிகள் அதிகமாக தாய்கிட்ட உணவு கேட்குதோ அந்த பூச்சியை தாய் பூச்சியை சாப்பிட்ருமா. ஏன்னா ஒரு குட்டி பூச்சிக்கு அதிகமான உணவு கொடுத்துட்டா மற்ற குட்டி பூச்சிகளுக்கு உணவு இல்லாமல் போயிடுங்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா எந்த குட்டி பூச்சிகள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக உணவு கேட்குதோ அந்த குட்டி பூச்சிகளுடைய கதையை தாய் பூச்சியை முடிச்சு விட்டுருங்களாம். அடுத்ததா ஷார்க். உலகத்திலேயே 500 வகையான ஷார்க் மீன்கள் இருக்குது. இதில் சில ஷார்க் மீன்கள் பார்த்தீங்கன்னா முட்டையிடக்கூடியது, சில ஷார்க் மீன்கள் வந்து வேறு வகையை சேர்ந்தது. சில ஷார்க் மீன்கள் குட்டி போடும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு வகையை சேர்ந்ததாக இருக்கும். இதில் இந்த லிமோன் ஷார்க் மீன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒன்றா கருதப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட முட்டைகளை வயிற்றுக்குள்ளேயே வச்சு குஞ்சு பொறிச்சு குட்டிகளை 3 மாதம் வரைக்கும் வயிற்றுக்குள்ளேயே வச்சு வளர்க்குமா. இதுங்க அதிகபட்சமாக 40 முட்டைகள் வரைக்கும் போடுமா. ஆனால் இதில் மொத்தமாக 2 குட்டிகள் தான் தாய் ஷார்க் மீனோட வயிற்றுல இருந்து வெளியில் வருமா. ஏன் அப்படின்னா குட்டிகள் தாயோட வயிற்றுல இருக்கும்போதே ஒரு குட்டி இன்னொரு குட்டியை சாப்பிட்டு கடைசியில் 1 அல்லது 2 குட்டிகள் மட்டும்தான் தாயோட வயிற்றுல இருந்து உயிரோட வெளியில் வருங்களாம். எவ்வளோ கொடூரமான பெற்றோர் பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலா. இந்த கோலாக்கள் 30 36 நாட்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஒரே ஒரு குட்டி தான் போடுமா. இதோட குட்டியை ஜோய் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறக்கும்போது கோலா குட்டிகள் கண்ணை கூட திறக்காமல் 2 சென்டிமீட்டர் அளவில் ரொம்பவுமே சின்னதாக தான் பிறக்குமா. பிறக்கிற குட்டி 6 7 மாதம் வரைக்கும் தாயோட வயிற்றில் இருக்கிற பவுச்சுக்குள்ளே பால் மட்டுமே குடிச்சு வளருமா. 7 மாதத்துக்கு அப்புறம் வயிற்றில் இருக்கக்கூடிய பவுச்சில் இருந்து வெளியில் வர்ற குட்டிக்கு தாய் கோலா தன்னுடைய மலத்தை தான் சாப்பிட கொடுக்குமா. இதை பாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோலாக்கள் சாப்பிட்ற யூக்கலிப்டஸ் மரத்தோட இலைகளில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கை செரிமானம் பண்ற பாக்டீரியாக்கள் குட்டியோட வயிற்றுல இருக்காதான். இதனால தான் தாய்கோலா யூக்கலிப்டஸ் இலைகளை சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தன்னோட குட்டிக்கு இப்படி பாப்பா சாப்பிட கொடுக்குதான். ஸோ ஓகே கைஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மோசமான பெற்றோர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம அரபி யாதிரின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.